வெளியில போட்டோம் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு போயிடும். அதனுடைய பின் விளைவுகள் என்னன்னா அது ஒரு ட்ரைனேஜ் பிளாக் பண்ணுது, அது ஆத்துல போய் சேர இடத்தை பிளாக் பண்ணுது, அது கடைசி ஆத்துல போய் விழுந்து பெரிய குடிநீர் ஆதாரங்கள் எடுக்குது. இது ஆத்துல போய் விழுச்சா அது எங்க இருந்து தள்ளுறது? நம்ம நடப்பகுதியில அடியை பொறுத்து அதோட பிரச்சனைகளும் அதோட பிரச்சனை. ஒரு சதுர அடி பிளாஸ்டிக்ல அந்த இடத்த போட்டோம்னா மழை தண்ணி அதை தாண்டி தான் போய் உள்ள போக முடியும். அந்த பிளாஸ்டிக் மகனுடைய வருஷங்கிறது ஒரு 100 வருஷம் நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா 100 வருஷம் நீங்க போட்ட பிளாஸ்டிக் கறிகளை வாங்கி நீங்க போட்ட ஒரு பிளாஸ்டிக் அடுத்த 100 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த பூமியை விட்டு அது போக போறது இல்லை. அதனால கொஞ்சம் அது சீரியஸ்னஸ் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மாற்று பொருள் விலை மலிவா மாற்று பொருள் இருக்கு, விலை மலிவா இது கிடைக்கிற ரேட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு. இது 4 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் 50 ரூபாய் கூட கிடையாது. ஆனா அதுக்கு இன்னும் ரீபேட் கொடுத்தாங்க 6 ரூபாய் இருக்கும். ஒரு மஞ்சள் ரீபேட் கொடுத்தாங்க. அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்க்கறாங்க கவர்மெண்ட். 20 ரூபாய்க்கு யாராவது ரீபேட் கொடுத்து அந்த வாங்குவாங்க ஒரு கடையில அப்படின்றதுதான் பெரிய பிரச்சனை. அதனால தன்னுடைய